நாமக்கல் பரப்புரையை முடித்துக்கொண்டு கரூரில் பரப்புரையை மேற்கொள்வதற்காக விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவரது உரையை கேட்க வேலுசாமிபுரத்தில் தாவேக்க தொண்டர்கள் குவிந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கரூர் மாவட்டத்திற்கு விஜய் வந்து சேர்றதுக்கு எப்படியும் இன்னொரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு இந்த இடத்துல. இந்த கரூர் ஈரோடு பிரதான சாலை இதுதான். இந்த சாலை முழுக்க அந்த வேலுசாமிபுரத்தில் முழுக்க திரளான தொண்டர்கள் ரசிகர்கள் நிற்கக்கூடிய ஒரு காட்சி இது. நாம அங்க இருக்கக்கூடிய ஒரு மாடியில் நின்று இந்த காட்சியை காமிச்சிட்டு இருக்கோம். இங்க மாடியிலையும் தொடர்ச்சியா அறிவுறுத்தப்படக்கூடிய பல்வேறு அறிவுறுத்தல்கள்ல ஒண்ணு, கட்டடங்கள் மேல ஏறாதீங்கன்னு தொடர்ச்சியா தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு கட்சி சார்பிலையும் காவல்துறை சார்பிலையும் அறிவுறுத்தல் கொடுத்தும் பாருங்க, நம்மளுடைய காட்சிகள்ல எதிரில் கூடிய எல்லா கட்டடங்கள் மேலையும் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. மாடியில் நிற்கிறது பார்த்தா கூரைகள்ல ஏறியும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில தான் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் உட்கார்ந்துருக்கூடியதை பார்க்கிறோம். இந்த இடத்துக்கு, அதாவது சேலம் மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து இந்த கரூர் வேலுசாமிபுரத்தினுடைய சாலைக்கு, இந்த ஈரோடுக்கு செல்லக்கூடிய சாலைக்கு திரும்பணும் விஜய் ஆனால் அதுக்கே அவர் சேர்றதுக்கு மொத்தமாக ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. ஆனால் 8 கிலோமீட்டர் தொலைவு அவர் கடப்பதற்கு எப்படியும் 2 மணி நேரத்துக்கு மேல் ஆகுவதற்கான ஒரு சூழல் தான் தெரியுது. 6:30 மணிக்கு மேல் தான் அவர் இந்த பரப்புரை செய்யக்கூடிய இந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. கரூரை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் கூடுதல் எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில். ஏன்னா திமுகவினுடைய முப்பெரும் விழா கடந்த வாரம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியினுடைய பரப்புரை, அதை தொடர்ந்து விஜயினுடைய வருகை அப்படிங்கிறதும் கூடுதலான எதிர்பார்ப்புகளை அதிகரிச்சிருக்கு. ஏன்னா கரூர் அப்படிங்கிறது திமுக தங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடியது. இன்னும் முக்கியமா கொங்கு பகுதியில் ஒரு முக்கியமான பிரதானமான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தான் கூடுதல் கவனத்தை இந்த முறை திமுக எடுக்குது. எனவே விஜயினுடைய இந்த வருகை இப்போது இந்த மாவட்டம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதெல்லாம் பேச போறாரு, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம விஜயினுடைய பேச்சில் கேட்கறதுக்காக பெரிய எதிர்பார்ப்போட இங்க மாடியிலையும் தொண்டர்கள்லாம் காத்திருக்காங்க. நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட விஜயோட வருகைக்கு காத்திருக்கீங்க? அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் எல்லாமே நல்லது பண்ணுவார், நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாத்தையும் நல்லபடியா எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன். 2026 நாளே டிவிக்கே தான், தளபதி தான். என்ன பிராக்டிக்கலா என்ன எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கு? இது ஒரு வந்தா பிராக்டிக்கலா இதெல்லாம் செய்வார்னு என்ன எதிர்பார்க்கிறீங்க? நல்லது செய்வாரு, இன்னும் எந்த இதுவும் பண்ணாம இது பண்ணிப்பாரு நம்புறேன். மேம், நீங்க சொல்லுங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? ஊழல் இல்லாத ஆட்சி வேணும் எங்களுக்கு. கண்டிப்பா இவர் நல்லது பண்ணுவாருன்னு நம்புறோம். அதை விட இவரோட பிக் ஃபேன். இந்த கரூர் ஊர் சார்ந்து என்ன ஏதாவது நீட், ரொம்ப காலமா தேவைகள் பூர்த்தி செய்யப்படாம இருக்கா? அதை ஏதாவது இவர் செய்வாருன்னு நம்புறீங்களா? கரூர்ல ரொம்ப காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கு? கரூர்னாவே டெக்ஸ்டைல் தான். டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு தூரம் மேல வரணுமோ அவ்வளவு தூரம் கொண்டாடணும். கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் சார்ந்து, துணி நெசவு சார்ந்து பல்வேறு விதமான தேவைகள், போதாமைகள் இருக்கின்றத பதிவு செய்யறாங்க. அது சார்ந்து நிறைய திட்டங்களை அவர் அறிவிக்கலாம், விஜய் அறிவிப்பதற்கான சாத்தியம் இருக்கு. இன்னொன்னு, அவர் தொடர்ச்சி அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளில் நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் நான் சொல்றேன், நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும் தான் நாங்கள் நிறைவேற்றதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செய்யறாரு. அதனால இங்கேயும் அது சார்ந்து என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். அக்கா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? என்ன எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு விஜய் மேல? ஒரு நல்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இருந்ததை விட இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். அதுக்காக விஜய் வரணும்னு நாங்க நினைக்கிறோம். எங்க வீட்டுக்கார் பேசுறாரு, அவர்தான். களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி.